ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் ப்ளூ. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு இதெல்லாம் டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே மாடல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் மட்டும் ஒரு 5 saree இருக்குது. ஸோ இன்னுமே 4 saree இருக்குது. பட் என்னால் இதை வந்து எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான போ வச்சுட்டு பேக்கில் வந்து ஒரு பாட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. இது ஒரு டூம் ஷேப்பில் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பைப்பிங் ஒர்க்கும் ஒரு போ மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டு உள்ளது மாதிரி இருக்கும். இது என்ன தான் ஒரு சில்க் சாரியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கும். நீங்கள் நார்மலாக லேஸ் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு saree வந்து இது வந்து ஒரு சிம்பிளான சில்க் saree தான். இது வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அவங்க பழைய சாரீக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சாரியில் உள்ள கலரில் கொஞ்சம் கிளாத் எடுத்து இந்த மாதிரி போட்லி பால்ஸ் வச்சு பைப்பிங் வச்சு போட் நெக்கில் இதை வந்து டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக கட்டும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஈஸி டு வேராக இருக்கும். சம்மரில் இந்த மாதிரி போட் நெக் வச்சு போடும்போது ஹெவி ஆரி ஒர்க்ஸ்லாம் போட்டிங்கன்னா உன்னால் மேனேஜ் பண்ணவே முடியாது. இது வந்து சிம்பிளாக ஸ்லீவுக்கு வருது. இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுவும் ஒரு சில்க் saree தான். பட் இதில் வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் பஃப் வச்சு பஃப் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்டு பஃப்பாக இருக்குது. இது எதுவுமே தூக்கிட்டு இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் கிளிட்டர் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி sarees பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும். இதுவும் சில்க் saree தான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான சில்க் தான். பியோர் சில்க் இல்லைனாலும் சில்க் பேஸ் தான். பட் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற டிசைன்ஸை மாற்றும்போது அதோடய லுக்கும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் saree. இந்த காட்டன் சாரியில் இது வந்து saree கிளாத்லேருந்து எடுத்து நம்ம வந்து பேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப் டு டேட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே அடிக்காது. பட் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைல்டான ட்ரெண்டி டிசைன் கொடுக்கும். இது வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட நம்ம போட்டு போய்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களோட மெஷர்மெண்ட் இல்லை உங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி நாங்கள் அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி விடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ஒரு டிசைனர் saree. ஆக்சுவலி இந்த saree ப்ளவுஸ் வந்து இப்போ ரா சில்கில் இருக்குது. இதில் வந்து ஒரு சிம்பிளான காலர் நெக் மாதிரி பீட்டர் பேன் காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஓப்பன் டைப்பில் ஒரு ஃப்ராக்லலாம் வரக்கூடியது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எல்போ ஸ்லீவ் இல்லைன்னா ஃபுல் ஸ்லீவ் கூட வைக்கலாம். ஏன் இதுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வச்சுருக்கோன்னா கஸ்டமர் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வேணும்னு கேட்டாங்க. நம்ம எல்லா ப்ளவுஸுமே ஃபுல் ஸ்லீவ் வைக்க முடியாது. கொஞ்சம் புசுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க வேணான்ட்டாங்க. இந்த ஸ்லீவில் இருக்கிற டிசைன் வந்து அவங்க ப்ளவுஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம saree கிளாத்தை எடுத்து மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காலர் மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி sarees நீங்கள் கட்டும்போது இந்த காலர் வெளியே விட்டு சாரியை சிங்கிள் ப்ளீட்டையோ இல்லை ப்ளீட்டர்லேயோ எடுத்து மடிப்பெடுத்து நீங்கள் saree வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி